வணக்கம், நான் கவிதா. உங்களுக்கு டைம் இருந்தால் எங்கள் வீடியோ பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஆடி முதல் வெள்ளி. பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு நிறைய வேலை இருக்கும். அதுலேயும் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி வேலை சொல்லவே வேணாம், அவ்வளோ வேலை இருக்கும். நான் எப்போயுமே 6 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். 6 மணிக்கு எந்திரிச்சு முதல் வேலையை துணியை ஊற வச்சுடுவேன். 10 மணிக்கு மேலே தான் துணியை துவைப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்றதுனால 4 மணிக்கு எந்திரிச்சு முதல் வேலையை துணி துவைச்சிடலாம். துணி துவைச்சிட்டு கையோடு குளிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வர டைம் ஆகிடும் அப்படின்றதுக்காக துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். துவைச்சிட்டு கையோடு குளிச்சுட்டும் வந்துட்டு சாமி கும்பிடலாம். சாமி வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் கும்பிட போகிறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து ஹாலில் ஒருத்தவங்க தூங்குறாங்க, பெட்ரூமில் ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மணியும் அடிக்க முடியாது, சாம்பிராணியும் காட்ட முடியாது. அதனால் வந்து சிம்பிளாக தான் விளக்கு மட்டும் ஏற்றி வத்தி ஏற்றி மட்டும் தான் சாமி கும்பிட போகிறேன். எப்போவுமே நம்ம வீட்டில் விசேஷம் ஏதாவது அப்படின்னு வந்ததுன்னா நான் வந்து முன்னாடி நாளே ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா அன்றைக்கே நம்மளால் ரெடி பண்ண முடியாது. அதுவும் காலையில் எந்திரிச்சு கும்பிடணுன்னா ரெடி பண்ணவே முடியாது. அதனால் ஓரளவுக்கு மட்டும் போய் சாமான் தைக்கிறது, பூ வாங்கி வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பாதி வேலைகளாக நான் முன்னாடி நாளே முடிச்சுடுவேன். அப்போ தான் மறுநாள் எந்திரிச்சோமா நம்ம ஃப்ரீயாக குளித்த உடனே சாமி கும்பிடலாம் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்பவுமே ஆடிக்கு வந்து வடை பாயாசம் அப்படிலாம் செஞ்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் சாமி கும்பிட்றேன், எதுவுமே செய்யலை. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு பிளானும் எதுவுமே இல்லை. என்ன பண்ணலான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. முதல்ல சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். எப்போவுமே நம்ம வந்து யார்கிட்டையும் சொல்லாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடவுள்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். மனசுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருந்தாலும் நம்ம சாமிக்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். லஞ்சு வந்து ரெடி பண்ணலான்னு அரிசி ஊற வைக்கிறேன். இன்றைக்கி ஸ்ரீராம் வந்து என்ன சாதம் கேட்டிருந்தான்னா, இன்றைக்கி வந்து தயிர் சாதம் கேட்டிருந்தான். அவனுக்கு வந்து அரிசி மதியானம் சாப்பாட்டுக்கு அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் அரிசி ஊற வச்சாச்சு. அரிசி ஊற வச்சுட்டு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. டீ எப்பவுமே எனக்கு பிடிக்கவே மாட்டேன். ஆனால் டீ பாத்திரம் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு காஃபி தான். எனக்கு காஃபினா பால் கொதிக்க வச்சோமா, காஃபி தூள் போட்டோமா, சர்க்கரை போட்டோமான்னு வேலை முடிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும். அதனால் சிம்பிளாக காஃபி போட்டுக்குவேன். எனக்கு மட்டும்தான் காஃபி குடிச்சிட்டு சாப்பாடு ரெடி பண்ணலான்னு போயிட்டேன். சாப்பாடு வந்து அவன் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பண்ணிட்டோமான்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்காமா போர் அடிக்குது அப்படின்னா, அதனால் சரி உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி சாதம் மட்டும் ரெடி பண்ணலாம், அப்புறம் கார சேவு இருக்குது அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணேன். சாப்பாடு உலைய வச்சுட்டு அதுக்குள்ளே போய் வெளியில் போயிட்டு வாசலில் கோலம்லாம் போட்டு வந்துட்டேன். கோலம் போட்டுட்டு வந்து வாசலில் வந்து அரிசி போட்டு உல வச்சு சாப்பாடு செஞ்சாச்சு. தயிர் சாதம் தான். தயிர் சாதம் வந்து தாளித்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு, தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கார சேவு அப்புறம் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். இது வந்து அவனுக்கு வந்து லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அவன் வந்து ஸ்ரீராம் வந்து கிளம்பிட்டான். காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நேற்று வந்து சாப்பாடு மீந்து போச்சு, அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் அதில் தயிர் போட்டு நானும் ஸ்ரீராமும் கஞ்சி தான் குடித்தோம். அவன் தான் முதல்ல குடிச்சிட்டு போயிருக்கான். மீதி கஞ்சி எனக்கு வச்சுருக்கான், அதை நான் அப்புறமா குடிக்கணும். அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து அதுக்குள்ளேயே ஸ்ரீவர்ஷனை எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு வந்துட்டார். அவருக்கு ஸ்ரீராம் சாதம் கட்டினேன் இல்லையா, தயிர் சாதம், அது மீதி இருந்தது. அது வந்து ஸ்ரீவர்ஷனுக்கு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவர்ஷனுக்கு முதல்ல ஊட்டி அவனை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வீடியோவை பார்த்த உடனே அவருக்கு குசி வந்துடுச்சு. எப்போவுமே நான் வீடியோ எடுத்தேன்னா அவன் ஓடியாந்துருவான், ஹாய் அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பான். டிவி வேறு போட்டு விட்டுன்னா டிவி பார்த்துனே இருந்தான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அடுத்து நான் சாப்பிட்டுட்டு உட்காந்தேன். எனக்கு வந்து கஞ்சி தான். ஸ்ரீராம் தான் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போனான். தயிர் ஊற்றி கஞ்சி குடிச்சுன்னு இருக்கேன். கஞ்சி சாப்பிட்டுட்டு தான் இப்போ நான் கிளம்ப போகிறோம். கஞ்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீவர்ஷனை வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு அவனை வந்து பால்வாடிக்கு கூட்டின்னு போனோம். பால்வாடிக்கு கூட்டின்னு போயாச்சு. பாருங்கள், பால்வாடிக்கு போயாச்சு. பால்வாடியில் போயிட்டு அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோயிலுக்கு போகிறேன். ஏன்னா நான் வந்து 2 பஸ்ஸு பிடிச்சி போனேன். எங்கள் வீட்டிலேருந்து கோவிலுக்கு 2 பஸ்ஸு பிடிச்சி போனோம். அதனால் நான் குழந்தைய கூட்டின்னு போக முடியாதுக்காக நான் அவனை பால்வாடியில் விட்டுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துமே கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவன் விளையாடின்னு இருப்பான். நான் வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டேன். கிளம்பி நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சாமி வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நான் வந்து தனியாக போய் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி தான் போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போயிட்டு முனீஸ்வரர்கிட்ட போய் என்னோடய கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் அழவும் வந்துடுச்சு. சரி, நம்ம வேறு யார்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, கடவுள்கிட்ட நம்ம சொல்ல முடியும், ஷேர் பண்ண முடியும். அப்படின்ட்டு சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு சாமி தரிசனமும் நல்லபடியாக முடிஞ்சுது.
முடிஞ்சிட்டு நேராக அங்கேருந்து மறுபடியும் 2 பஸ் பிடிச்சி நான் வீட்டுக்கு வரல, நேராக பால்வாடி. வீட்டுக்கு வரதுக்கு மணி 12 மணி ஆகிடுச்சு. நேராக பால்வாடி தான் போயிட்டு ஸ்ரீவர்ஷனை கூட்டிகிட்டு இதான் ஆடி வீட்டுக்கே வந்தேன் நான். இதுதான் என்னோட ஆடி முதல் வெள்ளிக்கு இப்படி தான் வீடியோவில். இது வந்து பாதி டே தான், ஃபுல் டே கிடையாது. ஃபுல் டேனால் இன்னும் வீடியோ லாங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.